நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மனதை வருடும் மனதை பிசையும் அந்த மாதிரி பாடல்கள் தான் கேட்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் வச்சுருக்காங்க. இதில் நம்ம ஜான் ஜெரம் வந்து மலையோரம் வீசும் காற்றுன்னு சொல்லிட்டு பாடும் நிலாவிலேருந்து அந்த பாட்டு பாடியிருக்காரு. அது நாளைக்கு தான் ஆனால் ஃபுல் வீடியோ வரும். அண்ட் இன்றைக்கி நம்மளுடைய ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் பார்த்திங்கன்னா அந்த தளபதியிலேருந்து சின்ன தாயவள் அந்த சாங் அப்படியே நமக்கே ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கிடும். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக கண்ணு மூடி கேட்டால் நம்ம ஏன் அழுகுறோம் எதுக்கு அழுகுறோன்னே தெரியாது. நமக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடும். அது ஒரு மாதிரி அந்த பாட்டே மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், லூப்பில் போயிட்டே இருக்கும் சில பாடல்கள். அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் அது. அண்ட் அவங்க அதை பாடும்போது நம்ம சுஜுமா என்ன சொல்கிறாங்கன்னா தாயவள்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை அப்படியே கதற மாதிரி சொல்லுவாங்க ஜானகி அம்மா. அந்த மாதிரி நான் எதிர்பார்த்தேன் உன்ட்டேருந்து. நீ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த இடத்துல மட்டும் மிஸ் பண்ணிட்டேன், மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீநிதி சொல்கிறாங்க. அண்ட் அதனால் மற்ற கண்டஸ்டன்ட்லாம் ஸ்ரீநிதிக்கே இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸாக ஸ்ரீநிதியே வச்சு வெளுத்து வாங்குறாங்களே 4 ஜட்ஜஸோ. அதனால் அந்த கண்டஸ்டன்ட்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி பிரியங்காவும் மாக்காப்பாவும் கலாச்சிட்ருக்காங்க. அதாவது கண்டஸ்டன்ட் எடுக்க கதரும் பாடல்கள் இல்லைன்னா கண்டஸ்டன்ட் கூடாத பாடல்கள் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கலாச்சிட்ருக்காங்க. அண்ட் நம்மளுடைய அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இளையராஜா பாட்டுனாலே பயங்கரமாக எல்லாமே கேட்டால் நான் அவுட்டு, நான் ரொம்ப வெறியன் இளையராஜா சாங் அப்படின்னாலே வெறியன் தான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ராசாவின் மனசுலேருந்து சோழ பசுங்கினியே சொந்தம் அது வேறு லெவலில் இருக்கும். அதுவும் ஒரு மாதிரி அப்படியே மனசை போட்டு இறுக்கிடும், ஒரு மாதிரி பண்ணும். அந்த சாங் கேட்டால் நான் உடஞ்சே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அனுராதா சொல்கிறாங்க. அண்ட் அவங்க பாடின ஒரு பாட்டு வந்து எங்கள் ஊர் காவல்காரன்லேருந்து அரும்பாகி முட்டாகி அந்த பாட்டு வந்து ஹை பிச்சில் பாடினாங்களாம். அவங்க காலேஜில் பாடும்போது பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் சிங்கர் தான். அதுக்கப்புறம் இவங்க ஹை பிச்சில் இளையராஜா அவர்களுக்காக ட்ராக் பாடினதாக சொல்கிறாங்க. நீ இளையராஜா அவர்களால் தான் நான் ப்ளேபேக் சிங்கர் ஆனேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த அரும்பாகி முட்டாகி அந்த சாங் வந்து யார் பாடினா அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா தீபன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் பி சுசீலான் தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க சும்மா பாடி அவங்கள ட்ரையல் பார்த்தாங்களோ என்னவோ தெரியல, பட் இவங்களுடைய பேர் வரல. அது பூவாய் பின்னால பித்தானது ட்ராக் பண்ண பாடலது ராஜா சாருக்கு. மனோ அவர்களுக்கு இளையராஜா அவர்களுடைய சாங் எதை கேட்டால் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டால் என் பாட்டு தலைவன் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அப்புறம் ஷோபா நடித்தது யாரோ அந்த சாங்கு கேட்டால் ஒரு மாதிரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அண்ட் ஷான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஜோக்கர் படத்துலேருந்து ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு கேட்டால் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்று அரங்கேறும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணனுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் பஸ்ஸர் கொடுக்கல. அவங்க கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கே கொடுக்கலையே நமக்குலாம் என்ன கிடைக்க போகுதுன்னு மற்ற கண்டஸ்டன்ட்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கலங்கி போன மாதிரி தான் இருக்காங்க. நம்ம விக்னேஷ் வந்து அந்த அபூர்வ சகோதரர்கள்லேருந்து அதுவும் ஒன் ஆஃப் த வேற லெவல் ஹிட்டான ஒரு சாங்கு ஒன்று நினைச்சி பாட்டு படிச்சு இப்போ கேட்டாலும் அது ஒரு மாதிரி அப்படியே பண்ணும், அந்த அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அந்த சாங் தான் பாடுறாரு. அது பாடிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு கோல்டன் பஸ்ஸரும் வழங்கப்பட்டது. சில இடங்களில் வந்து லைட்டாக மிஸ்டேக்ஸ் பண்ணார் அப்படின்ற ஃபீட்பேக் வாங்கியிருந்தாலும் அவளுக்கு கோல்டன் பஸ்ஸர் கொடுத்தாங்க. சஞ்சீவ், ஸ்ருதி, அதுக்கப்புறம் ஸ்ரீநிதி, காஷ் இவங்க எல்லாருமே கோல்டன் பஸ்ஸர் வாங்கியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு எலிமினேட் ஆகக்கூடிய யார் அது அப்படின்றது. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாருன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.